நாம் ஒவ்வொருவரும் இங்கு விஷச்சோறு தான் சாப்பிடுகிறோம். வெறும் அரிசி போதும் நம்முடைய பெண்களின் கருப்பை மற்றும் மார்பக புற்றுநோய் உண்டாக்கும். வணக்கம், நான் உங்கள் கதிர் அழகர்சாமி. இந்தியாவில் நெல் உற்பத்திக்கு பயன்படும் செயற்கை உரங்கள் முக்கியமாக 3 வகையானது. ஒன்றாவது நைட்ரஜன் அடிப்படையிலான உரங்கள், நைட்ரோஜன் பேஸ்ட் ஃபெர்டிலைசர்ஸ், யூரியா, அமோனியம் நைட்ரேட், காம்போசிட் உரங்கள். இரண்டாவது பொட்டாசியம் அடிப்படையிலான உரங்கள், மூரி ஆஃப் பொட்டாஷ் ஆகும். மூன்றாவது பாஸ்பரஸ் அடிப்படையிலான உரங்கள், டயமோனியம் பாஸ்பேட் அதாவது டிஏபி, எஸ்எஸ்பி அதாவது சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட். இந்தியாவில் உரம் தயாரிக்கும் நிறுவனங்கள் முக்கியமாக 5 உள்ளது. சென்னை கெமிக்கல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ், நெல் ஆர்கோ டெவலப்மெண்ட், ரெய்சான் இண்டஸ்ட்ரீஸ், மெட்டாராஃப் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வேரியஸ் ஸ்டேட் ரன் கம்பெனிஸ். இன்னும் நிறைய நாடெங்கும் உள்ளது. இங்கெல்லாம் உற்பத்தியாவது உரங்களின் பெயரில் நமது சோத்துல விஷத்தை ஊற்றும் செயலாகும். இந்திய மண்ணுக்கு எந்தெந்த நாட்டுக்காரர்கள் உரம் எனும் பேரில் விஷத்தை ஊற்றுகிறார்கள் பார்க்கலாம். முக்கிய சப்ளையர்கள் 2. ஒன்று பாகிஸ்தான், மற்றொன்று சீனா. 2 நாட்டின் எல்லையில் சண்டை போட்டுக்கொண்டு நாட்டுக்குள் ஒவ்வொருவர் சாப்பாட்டிலும் கை வைக்க விட்டதுதான் ஆச்சரியமாக உள்ளது. கத்தார், குவைத், அமெரிக்கா, மெக்சிகோ இதுபோல பல நாடும் நமக்கு விஷத்தை ஊற்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் அடிக்கடி கேட்கிற சில வார்த்தைகள், நல்லா இருந்த மனுஷன் திடீர்னு செத்துட்டாரு, ஆள் உடலை நல்லாத்தான் பராமரிப்பார், ஹெல்த்தியா சாப்பிடுவாரு, எப்படி இறந்தார் தெரியவில்லை, எல்லாம் விதி, இப்படி பல உண்டு. இந்த தகவல் முழுவதும் ஆதாரபூர்வமாக திரட்டப்பட்டது. இருந்தாலும் உண்மையில் நோய்கள் மற்றும் மரணங்களுக்கு பின்னே எது உள்ளது என்று நீங்கள் முடிவு செய்து கொள்வதை இக்காணொளியின் கொள்கையாக்கப்பட்டுள்ளது. முதலில் வயல்களில் வேலை செய்வோருக்கு ஏற்படும் நோய்கள் குறித்து பார்ப்போம். வயல்களில் வேலை செய்யும் போதே, அதுவும் குறிப்பாக உரம் போடும்போதே பலர் மாரடைப்பு ஏற்பட்டு இறப்பார்கள். காரணம், அதில் உள்ள நைட்ரேஜன் துகள்களை தொடர்ந்து சுவாசிப்பதால் என்று கூறப்படுகிறது. முக்கியமாக மரபணு மாற்றத்தை சந்திக்கிறார்கள். ராஜ உறுப்புகள் பாதிப்புக்கு உள்ளாகிறது. உடலை உருக்கும் நோய்க்கு ஆளாகிறார்கள். தோல் நோய் ஏற்படுகிறது. நரம்பு மண்டலங்கள் வலிமை இழந்து போகிறது. இரசாயனத்தை பயன்படுத்துகிறீர்கள். பாதுகாப்பு உபகரணங்கள் பயன்படுத்த யாரேனும் கூறினார்களா? இலவசமாக மானியத்தில் மூட்டைகளை கொடுக்கும் அரசு பாதுகாப்பு உபகரணங்களை வழங்காமல் இருப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது. எல்லாவற்றையும் விட கொடுமையானது உரம். வேலை கூலிக்கு கூட கிடைக்காமல், வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் தற்கொலையும் செய்து கொள்வதுதான். வயலில் விஷத்தை தெளித்துட்டு வருவோருக்கே இவ்வளவு பாதிப்பு என்றால், அந்த பயிரில் விளையும் பொருட்களை உண்ணும் மனிதர்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும் கற்பனை செய்து கொள்ளுங்கள். அடுத்ததாக புற்றுநோய். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி மார்பக புற்றுநோய் உண்டு. ஆண்களை கணக்கிட்டால் உலகளவில் 1% உள்ளார்கள். இந்தியாவில் உள்ள பெண்களுக்கு ஏற்படும் பல வகை புற்றுநோய்களில் சுமார் 30% மார்பக புற்றுநோய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. மேற்கத்திய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்திய பெண்களில் பெரும்பாலும் இந்த நோய் பொதுவாக இளம் வயதிலேயே கண்டறியப்படுகிறது. திடீர் தலைவலி, காய்ச்சல், ஒவ்வாமை நோய்கள், ஆழ்ந்த நரம்பியல் பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது அரிசியை மட்டும் சார்ந்தது இல்லை. உடன் காய்கறிகள், கீரைகளும் மற்றும் பல சேர்ந்து கொள்கிறது. இது மேலும் நம்மை விரைவாக பாதிப்புக்கு உள்ளாக்குகிறது. ஒரு ஊரில பெரிய அல்லது பல மருத்துவமனைகள் திறந்தால் அது உங்கள் வசதிக்காக இல்லை. உங்கள் பகுதியில் பலர் பாதிக்கப்படுகிறார்கள், பாதிக்கப்படப் போகிறார்கள் என்ற புள்ளி விவரத்தை வைத்து தொடங்கும் தொழில்கள் என்பதை உணர்வது நல்லது. எனவே நாம் வெந்ததை தின்றோம், செத்தோம் என்று இல்லாமல் நல்லதை உண்ணும் வழியை கடைபிடிப்போம். இப்போது அதற்கு வழியில்லை என்று உங்களுக்குள் திணிக்கப்பட்ட பொய்களை நம்பாதீர்கள். 100% இதிலிருந்து தப்பிக்க வாய்ப்பு உண்டு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.